ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவின் நாமத்தில் உங்களுக்கு வாழ்த்துக்கள். எல்லாரும் எப்படி இருக்கீங்க? சுகமா இருக்கீங்களா? சந்தோஷமா இருக்கீங்களா? இந்த நாளிலும் ஆண்டவர் கொடுக்கிற ஆசீர்வாதமான வார்த்தை புலம்பல் 3ஆம் அதிகாரம் 24ஆம் வசனம். Lamentations chapter 3 verse 24. கர்த்தர் என் பங்கு என்று என் ஆத்துமா சொல்லும், ஆகையால் அவரிடத்தில் நம்பிக்கை கொண்டிருப்பேன். கர்த்தருடைய பிள்ளைகளே, கர்த்தர் என் பங்கு என்று என் ஆத்துமா சொல்ல வேண்டும். My soul shall declare, the Lord is my inheritance. Dear child of God, if the Lord is your inheritance, you will trust in Him. There are people, they are trusting their inheritance of the family from their forefathers. But you should understand the inheritance of the world will vanish one day. But when you have God within you, then you can trust our God forever, because our Lord is unchanging. Our Lord is permanent and eternal within us. He will always provide every need of your family. He will give you every blessings from heaven and from earth, always. So you need to have the hope that our Lord God is our inheritance. You don't need to seek the worldly inheritance. You don't need to seek what you will get from your father's home. You don't need to seek what you will get from the human beings. But you need to seek the Lord, and all the things will be given unto you. என்னுடைய பிள்ளைகளே, தேவனே நம்முடைய சுதந்திர வீதம், தேவனே நம்முடைய பங்கு. தேவன் நம்மோடு கூட இருக்கும் பொழுது அவர் நம்முடைய தேவைகளை சந்திப்பார். உலக பிரகாரமான சுதந்திர வீதமோ பங்கோ நம்மை விட்டு அகன்று போய்விடும். நம்முடைய காலங்களில் அது நம்முடைய கைகளில் இருக்கிறதோ இல்லையோ, இன்னொரு நாளில் அது நம்மை விட்டு போய்விடுகிறது. இந்த உலகத்தை விட்டு நாம் பரலோகத்திற்கு போகும் பொழுது அந்த உலகத்தின் ஆஸ்திகளும் சொத்துகளும் இந்த உலகத்தோடு நின்று விடுகின்றன. ஆனால் தேவன் உங்களோடு இருப்பாரேயானால் நீங்கள் தேவனோடு கூட பரலோகம் செல்ல முடியும். You will leave all the inheritances in this world when you go to heaven. You will always have God even in this world and also in heaven within you. So you always have to seek the presence of God. You need to seek God as your portion. You don't need to seek anyone in this world as your portion, so that you will be blessed and your children will be blessed and your descendants will be blessed. This is the hope we have. நாம் ஜெபிக்கலாம். எங்கள் அன்பின் பரலோக பிதாவே, நீரே எங்கள் பங்கு. இந்த உலகத்தில் மாத்திரமல்ல, பரலோகத்திலும் நீர்தான் எங்கள் பங்கு. இந்த உலகத்தின் காரியங்களை நாங்கள் பங்கு என்று சொல்லி நினைத்து உலகத்தின் காரியங்களுக்கு பின்னால் போமையானால் பரலோகத்தையும் உண்மையும் நாங்கள் இழந்து விடுவோம் என்று நீர் எங்களோடு பேசுகிறபடினால் உமக்கு ஸ்தோத்திரம். நாங்கள் உண்மையே பற்றி கொண்டிருக்க, உண்மையே நம்பிக்கொண்டிருக்க, உம்மோடு எப்பொழுதும் வாழ கர்த்தாவே எங்களுக்கு உதவி செய்திடும். எங்களை தாழ்த்தி உம்முடைய கரங்களில் ஒப்புக் கொடுக்கிறோம். இயேசு கிறிஸ்துவின் நாமத்தில் ஜெபிக்கிறோம் எங்கள் நல்ல பிதாவே, ஆமேன். கர்த்தர் தாமே உங்களை ஆசீர்வதிப்பாராக. ஆமேன்.